வணக்கம் மக்களே. கர்ப்பிணி பெண்கள் அரசு மருத்துவமனையில் பதிவு பண்ணுவது எப்படி, அடுத்து தடுப்பூசி போடுவது எப்படின்னு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டாகணுங்க. அது நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் போட்டுக்கலாம், அப்படின்னா அரசு மருத்துவமனையிலும் போட்டுக்கலாம். அரசு மருத்துவமனையில் நம்ம கண்டிப்பாக போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக போட்டு விட்ருவாங்க. இதுக்கு நம்ம எப்படி நம்மளோட கர்ப்பமானதை பதிவு பண்ணுறது ஜிஹெச்சில், அடுத்து எப்படி தடுப்பூசி போடணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் டவுட்லாம் கிளியர் ஆகும். நம்ம ஊர் அரசு மருத்துவமனை, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு, உங்கள் வீட்டுக்காரங்களோட ஆதார் கார்டு, அடுத்து எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பீங்க, ப்ரைவேட்டில் காட்டியிருப்பீங்க, அந்த ஸ்கேனு, அப்புறம் உங்களோட அட்ரஸ் எல்லாமே அந்த ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அங்கே சிஸ்டர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டு நம்மளோட குழந்தைங்க எத்தனை இருக்குது ஏற்கனவே அப்படின்ட்டு எல்லாமே விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு நம்ம டீட்டெயிலாம் எல்லாமே ஒரு நோட்டில் எழுதிப்பாங்க. எழுதிட்டு நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம், எந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியா நர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம ஏரியா நர்ஸ் யாருன்னு நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி விட்ருவாங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம மாதம் எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டு எழுதிட்டு வரணும். இதுதான் ஜிஹெச்சில் உள்ள ரூல்ஸு. அதுக்கு நம்மளோட ஏரியா நர்ஸ் காண்டாக்ட் பண்ணணும். அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது நம்ம நம்மளோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவரோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அடுத்தது உங்களோட பேங்க் புக்கு ஜெராக்ஸு. பேங்க் புக்கு ஜெராக்ஸ் எதுக்குன்ட்டுனா, டாக்டர் முத்துலட்சுமி திட்டத்தின்படி ஊசி போட்டோம்னா அதுக்கு நம்மளுக்கு பணம் 2000 ஏறிடும். அதனால் நம்மளுக்கு முன்னாடியே இந்த பேங்க் புக்கெல்லாம் பதிவு பண்ணிவிடுவாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஊசி போட்டோம்னா ஒரு 3 மாதத்தில் கரெக்டாக ஒரு ஊசி போட்டுருவாங்க. அதுக்கான ஒரு 2000 பணம் ஏறிடுங்க. அதுக்கப்புறம் 2 ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் 2 ஃபோட்டோ, இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ஏரியா நர்ஸை காண்டாக்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு கரெக்டாக 3 மாதம் ஆகிட்டு அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்கேனை பார்த்துட்டு கரெக்டாக அவங்க முடிவு பண்ணிவிட்டு நம்மளுக்கு தடுப்பூசி போட்டு விட்ருவாங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகல, ஒரு வாரம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தாங்கன்னா அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நம்ம அடுத்த வாரம் போய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளோட பிபி எல்லாமே செக் பண்ணி நம்மளுக்கு ஒரு நோட்டு வாங்கிட சொல்லிடுவாங்க. அதில் நம்மளுக்கு எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்க. அடுத்தது இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணிட்டோம்னாலே தடுப்பூசி அட்டை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த தடுப்பூசி அட்டை ரொம்பவே முக்கியங்க. இந்த தடுப்பூசி அட்டையில் நம்ம பிபி, சுகரு, மாதம் நம்ம என்ன செக் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த தடுப்பூசி அட்டையில் இருக்கும். நம்மளுக்கு தெரியலைனாலும் இந்த தடுப்பூசி அட்டையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தடுப்பூசி அட்டை நீங்கள் வேறு வெளியூரில் இருக்கீங்க, உங்கள் சொந்த ஊரில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இதை நம்ம பதிவு பண்ணி வாங்காமல் இருந்துடாதீங்க. நம்ம ஏரியா நர்ஸ்கிட்டே நம்மளுக்கு ஊசி போட்டுட்டு நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ நம்ம சொந்த ஊர், அந்த ஏரியா நர்ஸோட காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு RCHID அப்புறம் IFSC கோடு 2த்தையும் வாங்கிட்டு இந்த ஏரியா நர்ஸ்ட்டு நம்ம கொடுத்தோம்னா காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தடுப்பூசி போட்டுட்டு தடுப்பூசி அட்டையும் கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு குழந்த பிறக்கிறதுலேருந்து நீங்கள் கர்ப்பமானதுலேருந்து குழந்த பிறகு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நோட்டும் உங்களுக்கு மாதம் ரத்த டெஸ்ட்டு, அப்புறம் குளுக்கோஸ் டெஸ்ட்டு 4 மாதம் 6 மாதம்னு குளுக்கோஸ் குடிச்சிட்டு அதில் உள்ள ரத்த சர்க்கரை அளவு எல்லாமே பார்ப்பாங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த நோட்லேயும் உங்களுக்கு மாதம் நீங்கள் செக்கப் போகிற உங்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாமே பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த ஏரியாஸ் நம்மளை மாதம் வர சொல்லுவாங்க. வயிறை செக் பண்ணுவாங்க. ஹார்ட் பீட்டு குழந்தைக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் பிபி, சுகர், அப்புறம் வெயிட்டு கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி இந்த நோட்லேயும் அப்புறம் தடுப்பூசி அட்டையிலையும் எழுதி கொடுத்துருவாங்க. எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு ஊசி போட்டுட்டு அந்த பதிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 2000 பணம் ஏறிடும். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது மாதம் இல்லை 5வது மாதத்தில் 4வது மாதத்தில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு
கூட ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன் அதில் என்னென்ன இருக்குன்ட்டு. 2 ப்ரோட்டீன் மாவு இருக்கும், அப்புறம் பேரிச்சம்பழம் 2 பாக்ஸ் இருக்கும், அடுத்தது நெய், அப்புறம் 3 டானிக் இருக்கும், ஃபோலிக் ஆசிட் டானிக் இருக்கும், இரும்பு சத்துக்குள்ளே, அப்புறம் பூச்சி மாத்திரை ஒன்று இருக்கும். இது மாதிரி வந்து எல்லாமே அதில் இருக்கும். அது வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.